பிரதமர் மோடி அவர்களை, நாங்க உழைக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறோம், ஊர் சுத்த வரல. எப்படி மக்கள் பணியாற்றணும்னு எங்களுக்கு கத்துக் கொடுத்தது யார்? அவர் கலைஞர் அவர்கள். எங்களுக்குன்னா தனிப்பட்ட எனக்கும் கனிமொழிக்கு மட்டுமல்ல, இந்த மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனுக்கும் கத்துக் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அடிக்கடி சொல்றோம், நாங்க குடும்ப கட்சி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்மை செய்கிற கட்சி திமுக. ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக பணியாற்றி விட்டு அதற்காக எங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி இந்த கழகம். தமிழ்நாட்டை மொழி, இனம், பண்பாட்டு ரீதியா ஒடுக்கப்பட்டதை எதிர்த்து உருவானதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது அடிமைப்படுத்திட முடியாதான்னு பகல் கனவு காணக்கூடிய உங்களின் தூக்கத்தை கெடுக்கிற கொள்கை வாரிசுகள். இப்படிப்பட்ட கொள்கை உரமிக்க தன்மான கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு அதனாலதான் இந்த தூத்துக்குடி மக்களின் பிரதிநிதியான கனிமொழிய மேடையில் இருக்கும் போதே நீங்க அவமதிச்சீங்க. திமுகவை சேர்ந்தவன் இல்ல, ஒரு பெண் என்றாவது மதிச்சீங்களா? தூத்துக்குடி மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பிய அவர் என்றாவது நீங்க மதிச்சது உண்டா? நீங்க உண்மையிலே கனிமொழியை அவமதிக்கிற தூத்துக்குடி மக்களை தான் அவமதிச்சிருக்கீங்க. ஜூன் 4ஆம் தேதி பாருங்க, கனிமொழியை மீண்டும் தூத்துக்குடி மக்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பத்தான் போறாங்க. அன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பாஜக அதை பார்க்கத்தான் போறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில தூத்துக்குடினால நமக்கு நினைவுக்கு வந்தது எது? துப்பாக்கி சூடு. 13 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதை மறக்க முடியுமா? அப்படி ஒரு மனிதநேயமற்ற கொடூரமான துப்பாக்கி சூட்டை நடத்தினவர் தான் பழனிசாமி. தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிமுக ஆட்சியால் வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரும்புள்ளி அது. துயரமும் கொடூரமுமான அந்த சம்பவத்தை இப்ப நினைச்சாலும் நெஞ்சமெல்லாம் பதறுது. 2018ஆம் ஆண்டு எதிர்கட்சி தலைவராக இருந்த நான் உடனடியாக தூத்துக்குடிக்கு வந்தேன். துப்பாக்கி சூட்டின் சத்தமும் மக்களின் மரண ஓலமும் ஒழிச்சுக்கிட்டு இருந்த அந்த காட்சி என் மனசை விட்டு ரத்தத்தை உரைய வைக்கிற இந்த சம்பவம் பத்தி அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி கிட்ட போய் ஊடகங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாரு? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது, உங்களை போல நானும் டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு துளி கூட நெஞ்சில ஈரம் இல்லாம பழனிசாமி பேட்டி அளிச்சதை யாரும் மறந்திருக்க முடியாது. போலீஸ் துறை, உள்துறையை கையில வச்சிருந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா அதுன்னு நாடே கோபத்துல கொந்தளிச்சது. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய சொன்னார் பழனிசாமி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடப்பாறைய முழுங்கிட்டு கசாயம் குடிச்சிடுவான்னு. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய பழனிசாமி என்று சொன்னார். அவர் சொன்னது எவ்வளவு பெரிய பொய்ன்னு அவங்க ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஆணையமே சொல்லுச்ச. நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையில பழனிசாமி சொன்னது பொய்ன்னு தெளிவாக வந்திருக்கு. பச்சை பழனிசாமின்னு மக்கள் சும்மாவா சொன்னாங்க? பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு ஆணையம் ஆதாரபூர்வமா சொல்லி இருக்கு. ஆணையத்துல சாட்சியாக விசாரிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? அப்போது இருந்த தலைமைச் செயலாளர், அடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த அப்போதைய டிஜிபி, அன்றாட நிகழ்வுகளை முதலமைச்சருக்கு சொல்ற அப்போதைய உளவுத்துறை ஐஜி, இப்படி அரசினுடைய உயர் பொறுப்புகள் இருந்த அனைவரும் சொன்ன சாட்சியத்தை பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னு ஆணையம் உறுதி பண்ணுச்சு. தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் அங்குள்ள நிலவரங்களையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பின்னதாக அவங்க சொன்னாங்க. எனவே ஊடகங்கள் மூலமாகத்தான் துப்பாக்கி சூடு பத்தி தெரிஞ்சுக்கிட்டதாக பழனிசாமி சொன்னது தவறானது என்று ஆணையத்தோட அறிக்கையில வெட்ட வெளிச்சமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பழனிசாமியோட போய் அம்பலப்படுத்தின ஆணையம் யாருடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது? ஆணையம் திமுக ஆட்சியிலேயா? இல்ல, அதிமுக ஆட்சியில் ஆணையம் தான் அது. திமுக அரசு பொறுப்பேற்றதும் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களோட இடைக்கால அறிக்கையில தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில நம்ம கழக அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துச்சு. கலவரத்தில் ஈடுபடாத நபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட 38 வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு. போராட்டத்தின் போது காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட 93 நபர்களுக்கு அவங்களும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் அனுபவிச்ச மனவேதனைகளை பொருட்டு 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டுச்சு. காவல்துறையால கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறை அடைக்கப்பட்டு இறந்து போன திரு பரத்ராஜ் அவருடைய தாயாருக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டுச்சு. திரும்ப பெற தகுதியுள்ள 38 வழக்குகள்ல தொடர்புடைய நபர்களின் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக தடையில்லா சான்றிதழ் வழங்க அரசாணை. இது எல்லாத்துக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததும்
26/5/2021 அன்று உத்தரவிட்டோம். தூத்துக்குடி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 21 நபர்களுக்கு கடந்த ஆட்சியில கண்துடைப்பா சில பணிகள் வழங்கப்பட்டுச்சு. அவங்க படிப்புக்கேற்ப தங்களுடைய படிப்புக்கேற்ப அதை நிறைவேற்றி கொடுத்ததும், அவங்க கல்வி தகுதி கேட்ட பணியிடங்கள் 18 நபர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த துயரங்களுக்கெல்லாம் காரணமான நிரந்தரமாக திற முடியாதபடி சமீபத்தில் உறுதியான வாதங்களை முன் வச்சு வெற்றி கண்டது நமது திராவிட மாடல் அரசுதான். ஒரு ஆட்சி நிர்வாகம் ஈவிரக்கலாம எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு கடந்த அதிமுக ஆட்சி. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய கண்ணீரை தொடர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில ஒளி வீசும் உதயசூரியனா இருக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல். மக்கள் விரோத ஆட்சி நடத்தின பழனிசாமி தன் ஆட்சியுடைய அவலங்களை எல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு மக்களை ஏமாத்த திரும்பவும் அவர் பிரச்சாரம் செய்ய தொடங்கி இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில பேசின பழனிசாமி எனக்கு 2 மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஒண்ணு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்காவது பழனிசாமிக்கு புரிதல் இருக்குன்னு எனக்கு. பழனிசாமி அவர்களை களத்துல மோதுவோம், எங்க சாதனைகளையும் உங்க துரோகங்களையும் எடை போட்டு மக்கள் தீர்ப்பளிக்கட்டும். எங்கள் கொள்கை எப்படி உயர்வானது, அந்த கொள்கைகளுக்காக நாங்கள் எப்படி உறுதியோடு நிற்கிறோம், கொள்கை அடிப்படையில ஆட்சியை நடத்தி திட்டங்களை எப்படி செயல்படுத்துறோம், ஒவ்வொரு நாளும் அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் பழனிசாமி யார், நேற்று யாரோட இருந்தார், இன்னைக்கு யாரோட இருக்கிறார், நாளைக்கு யாரோட இருப்பார், சுயநலத்தோட முழு உருவமா தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படியெல்லாம் அடகு வச்சு நேரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படியெல்லாம் தவழ்ந்து பழனிசாமி போராடுவார்னு மக்கள் எடை போட்டு தீர்ப்பளி. எப்படி என்னை பற்றி அவதூறுகளை பரப்பி புடம்போட்ட தங்கமாக எங்கு போல நெஞ்சுறுதி கொண்டவனாக மாத்தி இருக்காங்களோ அதே போல இப்போ தம்பி உதயநிதியையும் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் பழனிசாமி. இப்ப 2வது மகிழ்ச்சி சொன்ன பாருங்க, உதயநிதியை கூட பழனிசாமி அவர்களை எங்களை தொடர்ந்து விமர்சிங்க, வரவேற்கிறோம். ஆனா விமர்சனங்கள் ஆக்கபூர்வமானதாக இருந்தா சொல்றது யாருன்னு பார்க்க மாட்டோம், பயனடைகிறது அவர்கள மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நாங்கள் செயலாற்றுவோம். இதுதான் திமுக. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். கடந்த 10 ஆண்டுகள்ல நாட்டை நாசப்படுத்தி படுகொலையில் தள்ளி இருப்பது பாஜக. எந்த பாஜக? மோடிதான் எங்க டாடின்னு பாதம் தாங்கிகளா தூக்கி தலையில் சுமந்தீங்கள படுபாவிகள். தங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும்னு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்காங்களே அந்த பாஜக. அந்த பாஜகவை கண்டிச்சு விமர்சிச்சு ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட இருந்து வரலையே. எஜமான விசுவாசம் தடுக்குதா? பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு முன்னால் இந்நாள் கிடையாது, என்னாலும் பாஜக தான் எஜமானர்களா? நீங்க அவங்களோட பாதம் தாங்கிகளா? மனமுவந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இணைக்கக்கூடிய கொள்கையற்ற கூட்டம் நீங்க. மோடியை பத்தி பாசாங்குக்கு கூட 10 சொற்கள் பேசாத பாதம் தாங்கி பழனிசாமி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாராம், உரிமைகளை மீட்க போறாராம். பழனிசாமி அவர்களே, எல்லா உரிமைகளையும் அடகு வச்சது நீங்க தான். உங்களுக்கு இதையெல்லாம் சொல்ல அருகதை இருக்கா? இப்படி பாதந்தாங்கி பழனிசாமி ஒரு பக்கம்னா அவருடைய ஓனர் மோடி இன்னொரு பக்கம் வந்திருக்கிறாரு. தேர்தல் நேரத்துலதான் கனிமொழி சொன்னது போல தேர்தல் நேரத்துலதான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் பார்க்க முடியும். சில நாட்களுக்கு முன்னால கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கும் கைது செய்யப்படுவதற்கும் காங்கிரசும் தான் காரணம் சொல்லி இருக்கார். நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார், கைது செய்யப்பட மாட்டார்னு மார்த்தட்டி சொன்னார மோடி அவர்கள். ஆனால் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடின்னு பல்வேறு மாவட்ட மீனவர்களுக்கு சிறை தண்டனை, படகுகள் பறிமுதல், படகுகள் நாட்டுடைமை, கடும் அபராதம், 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைதுன்னு தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அறிவிக்கப்படாத ஒரு போரை நடத்துவது மோடி பிரதமர் மோடி அவர்களே. இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது யார்? தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை தட்டி கேட்க நீங்க தயங்குவது ஏன்? பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மீனவர்கள் என்பதாலா? கதறி அழுவது தமிழ்நாட்டு பெண்கள் என்பதாலா? குஜராத் மீனவர்கள் மீது பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்தினா, சிறையில் அடைச்சா, படகுகளை நாட்டுடன் ஆக்கினா இப்படித்தான் அமைதியாக இருப்பீங்களா? நீங்க தான் பெரிய விஸ்வகுருவாச்ச. இலங்கையை உங்களால கண்டிக்க முடியாதா? நீங்க விஸ்வகுருவா அல்லது மௌன குருவா? பதில் சொல்லுங்க மாண்புமிகு மோடி அவர்களே, பதில் சொல்லுங்கன்னு நான் மட்டும் கேட்கல, தூத்துக்குடி ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டும் கேட்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீனவர்களும் கேட்கிறாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்ன பாம்பன்ல பாஜக சார்பில் கடல் தாமரைன்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு. அப்போ பாஜக தலைவர்களுக்கு ஒருவராக இருந்த அம்மையார் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இங்க வந்திருந்தாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவு மீட்கப்படும், மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் சொன்னாரு. இதெல்லாம் 10 ஆண்டு காலத்துல நடந்திருக்கா? தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால துன்புறுத்தப்படுவதும்
கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதும் தினசரி நடக்குது. இதுக்கு காங்கிரஸ் அரசினுடைய பலவீனம் தான் காரணம்னு இதே ராமநாதபுரத்தில் வச்சுதான் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார். மீனவர்கள் பாதுகாப்பா வாழணும்னா இந்தியாவில வலுவான ஒன்றிய அரசு அமையணும்னு சொன்னார். மீனவர் வாழ்வு சிறக்க சபதம் எடுக்கிறதாக கன்னியாகுமரியில சொன்னார். நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட உயிரிழக்க மாட்டாங்கன்னு சொன்னார். தங்கச்சி மடம் மீனவர்கள் மீது பெட்ரோல் கொண்டு நீங்க தானே பிரதமர். மேசியா, நாகராஜன், செந்தில்குமார், டார்வின் 4 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்களே, பார்த்த பிரதமர் யாரு? நீங்க தானே. தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிரான இலங்கையின் அராஜகங்கள் அளவில்லாமல் போனது இல்லைன்னு ஆதாரபூர்வமா மறுக்குன்னு விளம்பரப்படுத்திக்கிற நீங்க தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்ற துரும்பையும் எடுத்து போடலையே. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மீனவர்கிட்ட ஓட்டி தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்ற தவறிய பிரதமர் மோடி திசை திருப்புற எண்ணத்தோடு எங்க மேல குறை சொல்றார். வாக்கு கேட்க வராருன்னா தன்னுடைய ஆட்சி காலத்தில் செஞ்ச சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கணும். மாறாக பிரதமர் மோடி எதிர்கட்சிகளை திட்டுறதே அதே நேரத்தை செலவு செஞ்சுக்கிட்டு பிரச்சாரம் செய்கிறார். பாஜக ஆட்சிக்கு வந்தா பதுக்கி வச்சிருக்கா 15,000 வேணாம் 15 ரூபாயாவது தந்தாரா? உண்மையை சொல்லணும்னா சுருக்கு பையில இருக்கிற பணத்தை கூட எப்படி உருவலாம்னு திட்டம். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாரு. எங்கே அந்த வேலை வாய்ப்புகள்? உண்மையை சொல்லணும்னா கடந்த 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்போ மோடி ஆட்சியில தான் வேலை வாய்ப்பின்மை தலைவிரிச்சு ஆடுது. உழவர்களுடைய வருமானம் 2 மடங்கு அறிவிச்சீங்களா? உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாழாக்கிற 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் தலைநகர் எல்லையிலே போராடி அவங்க வெயிலையும் மழையையும் கஷ்டப்படுறதை பார்த்து ஏதோ எதிரிகள் நம்ம நாட்டு எல்லைக்குள்ள நுழைஞ்சது போல தாக்குதல் நடத்தினாங்க. விவசாயிகள் எதிரிகள் போல நடத்துறதுதான் மோடியின் மாடலாம். அடுத்ததா ஒண்ணு சொன்னா, வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் இந்தியாவில வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் யாருக்கு வீடு தர போறேன். வீடு இல்லாத பேரு மட்டும் பிரதமர் வீடு கட்டும் திட்டம். அதுல 60 விழுக்காடு பணம் மாநில அரசு தான் தரணும். ஒட்டி அவமானமாக பிரச்சாரத்தை நடத்துறாங்க. இதனாலதான் நாங்க சொல்றோம், வாயால வட சுடுவார் மோடின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுக்கு தந்த எந்த வாக்குறுதியாவது மோடி நிறைவேற்றிருக்கிறாரா? 2014ஆம் ஆண்டு ராமநாதபுரத்திற்கு வாக்கு கேட்டு வந்த மோடி அவர்கள் என்ன சொன்னார்? மிகப்பெரிய புண்ணிய தலமான ராமேஸ்வரம் சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு அனைவரும் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு எழுச்சியோடு ஏற்பாடு செய்ய ராமேஸ்வரத்தை உலக சுற்றுலா தலமாக மாற்றிட்டாங்க. மீண்டும் தனுஷ்கோடிக்கு ரயில் பாதை அமைக்க 2019 மார்ச்ல பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார. அதோட இன்றைய நிலை என்ன? ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே 17 கிலோமீட்டர் தான் தூரம். 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 17 கிலோமீட்டருக்கு பாதை அமைக்க முடியாதா? பிரதமர் மோடி அவர்களை ராமேஸ்வரத்திற்கு தனுஷ்கோடிக்கு தூரம் இல்ல, உங்க மனசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நான் ரொம்ப தூரம். இப்படி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாம, தமிழ்நாட்டுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றாம, அவர் கொண்டு வர திட்டங்களுக்கு நான் தடையா இருந்தேன்னு சொல்றாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்? தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு திட்டம் கொண்டு வந்தீங்கன்னு நானும் நாள்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை கூட 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த மோடியால நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த 3 ஆண்டுகளை நிறைவேற்றின திட்டங்கள். திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய அரசு. பெருந்தலைவர் காமராஜருடைய சிந்தனைகளையும் உள்வாங்கி நடைபெறுகிற அரசு. அதோட அடையாளமாகத்தான் பெருந்தலைவர் காமராஜர் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினது போல காலையில பள்ளிக்கு வர குழந்தைகளுக்கு வெறும் வயிறோடு இருக்கக்கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம், அதை பிரிச்சு பார்த்தா அதுல 50 கடிதங்களுக்கு மேல இருந்துச்சு. எல்லாமே ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சார்ந்த பள்ளி குழந்தைங்க எனக்கு அனுப்பின கடிதம். காலை உணவு திட்டத்தால பசி இல்லாம தெம்பா உற்சாகமா படிக்க முடியுதுன்னு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு நன்றின்னு அந்த முதல்ல அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டு வந்தது. இப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்ட 7 லட்சக்கணக்கான மாணவர்கள் வயிறார சாப்பிடுறாங்க. பணிச்சுமை புரிஞ்சதால பெற்றோர் மனசார வாழ்த்துறாங்க. அடுத்து பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய, ஆண் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க போகும் தமிழ் புதல்வன் திட்டம். இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலை வாய்ப்பை பெற்று தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம். இப்படி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வர போற்றக்கூடிய நிறைவேற்றி காட்டுவதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயனடையக்கூடிய வகையில ரொம்ப கவனமா, அதுல முக்கியமானது கலைஞர் மகளிர் உரிமை. எங்க தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் தரார். தமிழ்நாடு முழுக்க 1,15 லட்சம் சகோதரிகள். திருப்பூர்ல ஒரு சகோதரி பேசுறப்போ அதுல சொல்றாங்க, டெய்லரிங் போய் தான் என்னுடைய வருமானத்தில் 1000 ரூபாய் கூடுதலா 1000 ரூபாய் மளிகை வாங்க, மருந்து மாத்திரைகள் வாங்க,
மாச கடைசியில சிலிண்டர் வாங்கன்னு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் சந்தோஷமாக நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம், வெளியூர் வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் தங்குவதற்கு தோழி விடுதின்னு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரோம். இந்த திட்டங்களால ஒவ்வொரு குடும்பமும் பயனடையுதுன்னு நெஞ்சு நிமிர்த்தி பெருமையோடு சொல்லுவேன். நாம திராவிட மாடல் அரசுடைய கொள்கை என்ன? எல்லாருக்கும் எல்லாம், அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி. அதன் அடிப்படையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நான் வந்து கனிமொழி அவர்கள் இன்னைக்கு சொன்னது போல வியட்நாம் நாட்டை சார்ந்த நிறுவனத்தோட தொழிற்சாலைக்காக அடிக்க நாட்டி இருக்கேன். தூத்துக்குடி சிப்காட்ல 16,000 கோடி ரூபாய் மதிப்புல தொடங்க போற இந்த தொழிற்சாலையால 4,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. தென் மாவட்டங்களோட பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்க போகுது. மக்களுக்கான நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் ஒவ்வொரு நாளும் செஞ்ச துணிச்சலோடு தான் கருணாநிதி ஸ்டாலின் உங்களிடம் தெம்போடு நிற்கிறேன், துணிச்சலோடு நிற்கிறேன், எவனை பத்தியும் கவலைப்படாம நிற்கிறேன். நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் என்னவெல்லாம் செய்ய போறோம்னு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோமே, அந்த அறிக்கையை தயார் பண்ணதுக்கு தலைவர் யார் தெரியுமா? உங்க எம்பி தான், கனிமொழி தான் தலைவரா இருந்து அந்த அறிக்கையை தயாரிச்சு தலைமைக்கு கொடுத்து அதுல சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். மக்கள் விரோத பாஜக அரசால் 10 ஆண்டுகளாக சிறுபான்மையின மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100லிருந்து 80 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். உலர்மீன் முற்றங்கள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க. தேசிய மீனவ நல ஆணையம் அமைக்கப்படும். ஆழ்கடல் மீன்பிடி கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட மீனாகுமரி குழுவினுடைய அறிக்கை கைவிடப்படும். மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு மாற்று பொருளாதார வேலை வாய்ப்புகளை உருவாக்க மீனவ குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மீன்கள் பதப்படுத்துதல், மீன் வளர்ப்பு, தயாரிக்கின்ற சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படும். மீனவ சமுதாய மக்கள் அவசர காலத்தில் பாதுகாக்க தேவையான இடங்கள் அமைக்கப்படும். ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை சீர்திருத்தப்படும். குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எளிய முறையில உரிமங்கள் கிடைக்க வழிவகை செய்யப்படும். நாடாளுமன்ற உறுப்பினருடைய குழுவின் பரிந்துரை அடிப்படையில் பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். முத்துநகர் விரைவு ரயில் சேவை போல சென்னை செல்ல மேலும் ஒரு ரயில் சேவை ஏற்படுத்தப்படும். தூத்துக்குடி விஎம்எஸ் நகர்ல 5வது ரயில்வே கேட் மற்றும் மேம்பாலம் அமைக்கப்படும். காயல்பட்டணம் மற்றும் மீனவீட்டான் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும். தூத்துக்குடியில உற்பத்தியாகிற ஏற்றுமதி செய்ய வழிவகை செய்யப்படும். ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பன்மலசு ரயில்வே வழித்தடத்தை கடக்க சாலை மேம்பாலம். திமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். இதுதான் வரலாறு. இந்த வரலாறு தொடர, வாக்குறுதிகள் நிறைவேற நீங்க எல்லோரும் இந்தியா கூட்டணி ஆதரிக்கணும். அப்போதான் பாஜக எனும் பேரிடரிலிருந்து இந்தியா விடுதலை அடைய முடியும். பாஜகவை ஏன் பேரிடர்னு சொல்றோம்? நெல்லை தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு, அதுக்கு நிவாரணம் கேட்டு கோரிக்கை வச்சோமே, பிரதமர் கொடுத்தாரா? தூத்துக்குடியில மழை வெள்ளம் ஏற்பட்டது, இந்த களத்துல இருந்து மக்களுக்கு உதவுனது யாரு? தங்கை கனிமொழியும் அமைச்சர் கீதாஜீவனும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தானே மக்களோட மக்களாக நிவாரண பணிகளை செஞ்சாங்க. இவங்க மட்டுமா? ஒட்டுமொத்த அமைச்சர்களே இங்கதானே இருந்தாங்க. ஓடோடி வந்து உதவி செஞ்சாங்கல்ல. நானும் உடனடியாக இங்க வந்து உதவினேனே. களத்துல இருந்த எங்களோட உழைப்பாளதான இயல்பு சீக்கிரம் திரும்பிடுச்சு. தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள், குளங்கள் மற்றும் வாய்க்கால்கள் ஏற்பட்ட உடைப்புகளை சரி செய்ய 250 கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதியை ஒதுக்கி இருக்கோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தூத்துக்குடிக்கு வந்து நிதி உதவி வழங்கினதும் உங்கள் முன்னால் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இது எல்லாமே தமிழ்நாடு அரசின் மாநில நிதியிலிருந்து செஞ்சு தரப்பட்டுச்சு. 2 மாபெரும் இயற்கை பேரிடரை கடந்த டிசம்பர் மாதம் சந்திச்சோம். இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிதி ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரல. அத ஒரு காரணமாக நாங்க மக்கள்கிட்ட சொல்லல. உங்கள ஒருவரான இந்த முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி இருக்கிறான், தருவேன்னு உங்க நம்பிக்கையை காப்பாத்தின. வெள்ளம் பாதிச்சப்போ டெல்லியில இருந்து போன் வருது. யார்கிட்ட இருந்து? பிரதமர் மோடி கிட்ட இருந்து. என்ன சொன்னார் தெரியுமா? விசாரிச்சுட்டு சொல்றாரு, வெள்ளத்தால் நிர்மலா சீதாராமன் அனுப்பி வைக்க வந்து பார்த்தாரு. பார்வையிட்ட பிறகு நிதி ஒதுக்கீடு. ஆனா நிர்மலா சீதாராமன் வந்துட்டு போனார், தந்தாரா? தரலன்னா கூட பரவாயில்ல. அங்க போய் என்ன சொல்ற தெரியுமா? இல்லாம ஆணவத்தோடு பிரதமர் பதவியில் இருக்கிறவர் சொன்னாருன்னு நம்பினேன். வழக்கமா மக்களுக்கு சொல்ற பொய்யத்தான் எனக்கும் பரிசா தந்தார். மக்களால் முதலமைச்சரான என்னிடமே போய் சொன்னவர் தான் பிரதமர். பொய்களை மட்டுமே பரிசா தர பிரதமருக்கு ஏமாற்றத்தை பரிசா தர தயாராயிட்டீங்களா? பொய்களை மட்டுமே மக்களுக்கு பரிசாக தந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமருக்கு ஏமாற்றத்தை தருவதற்கு நீங்க தயாராயிட்டீங்களா?
தயாராயிட்டீங்களா? தமிழ்நாட்டு வழியில ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே தயாராயிடுச்சு. கோடிக்கணக்கான தோல்வி பரிசு தூத்துக்குடியிலையும் ராமநாதபுரத்திலும் தயாரிச்சுதான். அதுக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி வேட்பாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதே போல் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் நவாஸ் கனி அவர்களுக்கு ஏணி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். உங்கள் வாக்கு ஜனநாயகத்தை காக்க, இந்தியாவின் அரசியல் சட்டத்தை காக்க, அரசியல் சட்டம் தந்துள்ள சமத்துவம், மதச்சார்பின்மை, சமூக நீதி எனவும் உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும், இந்தியாவை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நமது, நாடும் நமதே. சொல்லுங்க, 40 நமதே, 40 நமதே, 40 நமதே. சத்தமா சொல்லுங்க, 40 நமதே. நன்றி, வணக்கம்.